திருமங்கலம் அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையம் நேற்றிரவு சூறையாடப்பட்ட நிலையில் அங்கு செல்ல முயன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். சிவகுமார், விவரங்கள். மோனிஷா, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அடுத்துள்ள டி கல்லுப்பட்டி அருகே உள்ள வி சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று இரவு புகுந்த மர்ம நபர்கள் காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி அங்கிருந்த காவலர் பால்பாண்டி என்பவரை தாக்கி காவல் நிலையத்தை பூட்டிவிட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. சம்பவம் குறித்து மாவட்ட SP அரவிந்த் விசாரணை மேற்கொண்டதில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சத்திரப்பட்டி அருகே உள்ள கண்மாய்க்கரையில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார். அச்சம்பவத்தில் தொடர்புடைய போராளி பிரபாகரன் மற்றும் அவரது கூட்டாளி இருவரும் காவல் நிலையத்துக்கு வந்ததாகவும், அதாவது போராளி பிரபாகரன் வீட்டிற்கு சென்று காவலர்கள் அவரது பெற்றோரை மிரட்டியதாக கூறி பிரபாகரன் காவல் நிலையத்திற்குள் முகமுடிய அணிந்தபடி அவரது கூட்டாளியுடன் காவல் நிலையத்துக்கு புகுந்து நேற்று நள்ளிரவில் காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை காவலர் பால்பாண்டி அவரை அடித்து தாக்கிவிட்டு அங்கிருந்த மேஜை உள்ளிட்ட பொருட்களை அடித்து நொறுக்கிவிட்டு காவல் நிலையத்தை பூட்டி சென்றதாக தகவல் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் குறித்து திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி MLAவும் முன்னாள் அமைச்சருமான RB உதயகுமார் சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்கு தனது ஆதரவாளர்களுடன் செல்ல முயன்ற போது முத்துராமலிங்கபுரத்தில் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டு சத்திரப்பட்டிக்கு செல்ல அனுமதி மறுப்பதாக கூறி போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனால் சிறிது நேரம் போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போலீசார் அனுமதி மறுத்ததால் RB உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முத்துராமலிங்கபுரத்திலேயே ஒரு மரத்தடியில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் போராட்டத்தை கைவிடவில்லை. இதனால் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து கல்லுப்பட்டியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் தாக்குதலுக்கு உள்ளான காவலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் மூலம் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.